My dear NGO friends, we are today in the ninth part. Probably, I think no, we have touched major parts of the way in which we can operate a microfinance program. So, one more thing I want to tell you that இந்த மந்த்தில் வந்து ஜிஎஸ்டி வழியாக யூனியன் கவர்மெண்ட்டுக்கு போன இன்கம் ரெவன்யூ எவ்வளோ அப்படின்னா இட்ஸ் அபவுட் 1.25 crores. அதில் தமிழ்நாடு மட்டுமே வந்து இட்ஸ் அபவுட் 6,000 odd crores. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப்லேயோ ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட்லேயோ அது வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருந்தாலும் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜெனரேட்டிங் ரெவன்யூ, remitting taxes, remitting duties is unavoidable. அப்போ நீங்கள் வந்து ஒரு அவங்களுக்கு லெண்ட் பண்ண போகையில் நேற்றைக்கு பேசுறது மாதிரி நம்ம எப்படி ஜீரோ கொண்டு போகிறோம், மினிமம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கொண்டு போகிறோம், 26% அங்கே இருக்குது, பேங்க்கில் போனாலுமே 13 18 வரைக்கும் இருக்குது. அதையும் மீறி அவர்களுக்கு கிடைக்குமாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம என்ன எய்ம் பண்ணுறோம், அவங்களுக்கு வந்து மினிமம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஐ திங்க் வி ஆர் டேக்கிங் அவர் ஜேர்னி டுவர்ட்ஸ் ரீச்சிங் ஜீரோ லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பட் அந்த முயற்சியில் போகையில் இன்னொரு மாடல் வந்து என்னென்னா இந்த கோஆப்ரேட்டிவ் மாடல். நம்ம நேற்றுக்கு உஷா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பேசுனது மாதிரி இது ஒரு கோஆப்ரேட்டிவ் மாடல் பண்ணலாம், அதுவும் பண்ணலாம். கோஆப்ரேட்டிவ் நாட் ஓன்லி ஃபார் ஃபைனான்ஸ் ஆர் லெண்டிங் ஆப்ரேஷன்ஸ் பட் ஆல்சோ ஃபார் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ். அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் ஆரம்பிக்கலாம். இப்போ எங்கே பார்த்தாலுமே வந்து அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை பற்றி இன்னும் கொஞ்சம் அடுத்ததில் பார்ப்போம். மைக்ரோ ஃபைனான்ஸை பொறுத்த மட்டும் அக்ரிகல்ச்சருக்கே வந்து உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் கிரெடிட் தேவைப்படுது, அதுவும் சப்சிடைஸ் ரேட்டில், ப்ரையாரிட்டி ரேட்டில். ஸோ அது வந்து இட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி மைக்ரோ ஃபைனான்ஸ் ப்ரோக்ராம் ஃபார் சீட்லிங், ஃபர்டிலைசர்ஸ், மேன்யூர், so many things. இப்போ கோஆப்ரேட்டிவ் போகையில் மில்க் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வைக்க முடியும். அந்த மில்க் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வந்து யூ கேன் லெண்ட் யுவர் மணி. சி மைக்ரோ ஃபைனான்ஸ் it is all-round area. Wherever it goes, it moves around. ஸோ வந்து நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் தாண்டி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மில்க் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அதே போல் வந்து இந்த டெய்ரி ஃபார்ம் ப்ரொஃபஷனலாக ஃபார்ம் பண்ணலாம், அதுபோல் கோட் ரியரிங். ஸோ இப்போ இஃப் யூ டச் அப் ஆன் ஒன் ஆஃப்டர் அனதர், எவ்ரி திங் வில் பி லிங்க்டு வித் மைக்ரோ ஃபைனான்ஸ். ஆர் இஃப் யூ ஆர் ப்ரமோட்டிங் எ வெரி குட் நர்சரி டு டேக் கேர் ஆஃப் த இம்யூனிட்டி ஃபார் த கம்யூனிட்டி through developing individual gardens at the houses and roof gardens also. Again, a community garden for the public. So, in the mari one after another, when you concentrate as a local administrator level, the mari one by one NGO can do fantastic services, keeping microfinance under the head, as a head. So that I think, no, the final part which I want to tell you, even if you have any questions or kind of any queries regarding the microfinance operations and the new structure or new model, which all we discussed earlier, but still, what I tell you that is apart from the cooperative, I think, no, when we have a cooperative system of individual activity, which is grouped into a clubbed activity, so then I think, no, you will have the shareholders. Cooperative on the chapter shareholder. Shareholder, then many people will be willing to involve in the program. The farmer producer organization, and the every 1,000 members வந்து 1,000 rupees contribute பண்ணி ஒரு ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் அமையும். அதேபோல் NGO can structure so many things. I think I told you that டேலண்ட்டை பார்க்குறீங்க, ஸ்கில்லை பார்க்குறீங்க, அந்த ஸ்கில் டேலண்ட் வழியாக அவங்களுக்கு வந்து ஒரு ஃபண்ட் பண்ணுறீங்க, அந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அதுக்கு வந்து ஐ திங்க், நோ, இட் இஸ் நத்திங் பட் அ சீட் மணி ஆர் ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபார் த பீப்புள். ஸோ இட் இஸ் பெர்வேசிவ், எவ்ரிவேர் இட் ஹேஸ் அ ரோல். ஸோ இந்த ரோலை எல்லாம் நீங்கள் வந்து ஒரு விஷுவலைஸ் பண்ணி அதை வந்து அங்கங்கெல்லாம் நீங்கள் மைக்ரோ ஃபைனான்ஸ் கொண்டு வந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த லெண்டிங் நீங்கள் வந்து அந்த NGOக்கு வந்து தே வில் கெட் அ லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் இன்கம் த்ரூ செவரல் சோர்சஸ். ஸோ ஒன் டே ஐ திங்க் தே வில் see themselves evaluate பண்ணல, why should we charge or why should we charge so much of interest? We can reduce, we'll reduce so much, then finally you reach no interest. So here what I want to emphasize is there is another model, cooperative system. அந்த cooperative வந்து இருக்கக்கூடிய
farmer, non-farmer, businessman, industrialist, or maybe like a small artisans, எல்லாமே வந்து ஒரு ஷேர் ஹோல்டராக வரையில then it will become like ஒரு cooperative society. The shareholding வரையில then also they will get a support. Multi-purpose society is the better because state levels or a service society will receive a lot of interventions. இப்போ மல்டிபர்பஸ் சொசைட்டியாக இருக்குல்ல உங்களுக்கு மேட்சிங் வரலாம். அதுக்கப்புறம் அந்த ஷேர் ஹோல்டிங்கை வச்சு நீங்கள் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் வாங்க முடியும். இட்ஸ் ஆல் இன்னும் நார்மல். அது வந்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இட் வில் பி வெரி சீப் ப்ரைஸஸ். இட் இஸ் நாட் லைக் பேங்க் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ யூ கேன் அட்ராக்ட் டிஃப்ரெண்ட் ஈக்விட்டி ஃபண்டிங் ஃப்ரம் so many places and social investors. இந்த மாதிரிலாம் வந்து அவங்க கோஆப்ரேட்டிவ்னு இருக்குல்ல பீப்புள் வில் பி கம்ஃபர்டபுள் டு இன்வெஸ்ட். அப்போ வந்து the different activities will go in your place where all you are working. உங்கள் ஒர்க்கிங் சைட்டில் வந்து டிஃப்ரெண்ட் லைவ்லிஹுட் நடக்கும், டிஃப்ரெண்ட் அக்ரி பேஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் போகும், நான் அக்ரி ஆக்டிவிட்டி போகும். ஸோ ஐ திங்க் பீப்புள் வில் லேர்ன் சஃபிஷியன்ட் இன்கம் அண்ட் வில்லேஜ் இஸ் ப்ராஸ்பரஸ் ஆர் செமி அர்பன் இஸ் ப்ராஸ்பரஸ் ஆர் அர்பன் இஸ் கெட்டிங் ப்ராஸ்பரஸ் and you will be very highly satisfied and you will also be highly motivated to work for those people. And you will have a hunger-free area, the place where you are working, and everybody is employed, everybody is earning money, and everybody is getting prosperity. So one day I think you don't have poverty in your work site. So I think microfinance, this is how it will have to be applied. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீயாக கொடுத்த அந்த ஃப்ரீபீஸ்லாம் இட் நெவர் ஒர்க் அவுட். ஈவன் கவர்மெண்ட் டு ரன், வெதர் இட் இஸ் அ welfare government, federal government, whatever the government should run, whether it is Russia, China, wherever it is, people involvement, not only participation, but also contribution in terms of money or so many things. Bangladesh success because of the contribution given by public in terms of saving, deposit, everything like a bank operations. That is why they are success. Indonesia is a success because of getting operations against secured system and the money is also released from the bank against hypothecation. கோல்டு போல பண்ணுறாங்க, இங்கே வாங்குறாங்க, அதை கொண்டு போய் பேங்க்கில் பண்ணுறாங்க, அந்த அமௌண்ட் வாங்கி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. Everybody has a system through which I think people are getting benefited and the operator, the NGO is also getting benefited. It is a right time when you should wake up and try to make use of this a good opportunity and relieve the people from the clutch of முன்னாடி வந்து மணி லெண்டர் சொல்லுவோம், இப்போ இருக்கிற வந்து ஐ டோன்ட் சே மைக்ரோ ஃபைனான்ஸ் ப்ராக்டிஷனர் ஃப்ரம் த கிளச் ஆஃப் ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ தட் வாட் எவர் த ஏர்ன் வில் பி தி சேவ்டு. ₹1 சம்பாதிச்சுட்டு அவங்க 26 பைசா கொடுக்குறதுக்கு பதிலாக அந்த 26 பைசாவை நீங்கள் வந்து 0 பைசா ஆகிட்டீங்கன்னா ஐ திங்க் த என்டையர் இன்கம் கோஸ் டு ஃபேமிலி, த ஃபேமிலி வில் பிகம் ப்ராஸ்பரஸ். ஸோ கீப்பிங் திஸ் மைண்ட், I have given enough outline how you can do again the microfinance very successfully, involving community's contribution, whether it is in the form of cooperative or in the form of mutual benefit trust, something in the other way you can think it over. So finally I think you should be motivated to work. I don't say work, serve for the people, and people should receive your benefits and be getting advantages. Finally, the area where you work, NGOs prosperous, the people who belong to NGO, they will also get prosperous. I think slowly society gets prosperous and the state gets prosperous and nation gets prosperous. So let us move to these different other activities which would be possible for NGO to operate successfully in your working site areas. Thank you very much.